கன்னிமார் டூர் சார்பாக உங்களை காசி புனித யாத்திரை கூட்டிட்டு வந்திருந்தேன். எங்கிருந்து வரீங்க? உங்க பேர் என்னங்க? உங்க வயசு என்ன? நான் வேலாயுது கொண்டு பெரியபட்டி பக்கமுங்க. உடுமலை தாலுக்கா குடிமங்கலம் ஏரியா பெரியபட்டி பக்கத்து ஊருங்க. வேலாயுது கொண்டன் புதூருங்க நம்ம ஊர். என் பேர் நாச்சிமுத்து. எனக்கு வயசு 77ங்க. இந்த மாதிரி காசிக்கு போகலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்து செட்டு சரியாக சேரலிங்க எனக்கு. அப்புறம் திடீர்னு தாராபுரம் சாமி மில்லுக்காரர் எனக்கு ரொம்ப பழக்கமுங்க. அப்புறம் அவர் மூலியமா இவங்க கன்னிமாருக்காரரு அதோட சேர்ந்து அவங்க ஆள் சேர்த்திட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நான் செட் ஆகி இத்தனை தேதி போகலாம்னாங்க. அவங்களோட ஸ்ட்ரக்சர் பண்ணி போகணுங்க. திருப்பூர் போய் எல்லாரும் சேர்ந்து திருப்பூர் போய் அவங்கவுங்க திருப்பூர் வந்து சேர்ந்துட்டா. திருப்பூர் வந்து அங்கேருந்து ட்ரெயினுங்க. திருப்பூர்லேருந்து சென்னை வந்தால் சென்னையிலேருந்து ஒரே ட்ரெயின். அது ராமேஸ்வரத்துலேருந்து காசி போகுதுங்க. அந்த ட்ரெயின் அலகாபாத்தில் போய் இறங்குறோமுங்க. அங்கே இறங்கி அந்த நைட்டு அங்கே தங்குற ரூம் போட்டிருக்குறாங்க. தங்குறா அங்கே தங்கி காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு இது திரிவேணி சங்கம்ங்கிற ஒரு அந்த இடத்துல இருங்க. நம்ம கங்கா யமுனி சரஸ்வதி 3 நதி ஒன்றா சேர்ற முச்சந்தா. அங்கே போய் போர்டில் போய் அங்கே போய் எல்லாம் குளிச்சுட்டுங்க. நம்ம பாவத்திலாம் அங்கே தீர்த்து அங்கே திரும்ப நம்ம வீட்டுகளுக்கெல்லாம் அங்கே தீர்த்தம் எடுத்துட்டுங்க. கோவிலுக்கு வேணாலும் தீர்த்தம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அங்கேருந்து மதியம் ரூமுக்கு வர்றோம். ரூமுக்கு வந்தால் அங்கே ரூம்லலாம் இருந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து புறப்பட்டு அயோத்தி போகிறோமுங்க. அயோத்தியில் போய் இடையில சாப்பாடு டிஃபனெல்லாம் கொடுக்குறாங்க நைட்டு. அயோத்தியில் போய் அங்கேயும் ரூம் போட்டிருக்குறாங்க. அந்த ரூமில் இருந்து காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் பல் விளக்குறையும் குளிக்கிறேன் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து அயோத்திக்கில் அங்கே வந்து சரோஜ நதின்னு ஒரு நதி இருக்குதுங்க. அந்த நதிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் எல்லாம் குளிக்கிறாங்க. தீர்த்தம் போடுறாங்க. தீர்த்தம் போட்டுட்டு அயோத்தி வந்து நம்ம சீதை சமையலறை அங்கே நம்ம தர்ம சாப்பாடுகள்லாம் கொடுக்குறாங்க. தர்மம் செய்கிறாங்க. அதுக்கு வந்து பிரியப்பட்டவங்க தர்ம காசு பணம் நம்ம இவ்வளோன்னு கட்டிடலவங்க. கட்டிட்டு அது எப்போ நடந்துட்டுருக்கு. அதுக்கு அவங்கவுங்க பெரிய 1000 கட்டுறவங்க 5000 கட்டுறவங்க 2000 400 1100 ரூபா அது கட்டிட்டுங்க. கட்டிட்டு அங்கேருந்து ராமர் இருந்த இடம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப அயோத்தி அனுமானுங்கிறது இப்போ புதுசாக இப்போ கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நடந்துட்டு இருக்குதுங்க. அந்த இடத்துல போய் சாமி பார்க்க போனால் அது பார்க்குறதுல ரொம்ப பிரபலமாக போகணுங்க. டிக்கெட்டு எல்லாம் செல்ஃபோனெல்லாம் கழட்டிக்கிறாங்க. செருப்பு விட்டுறோன்னு அங்கேருந்து கோஷ்டி எல்லாம் போய் அங்கே போய் அவர் அனுமானம் போய் தரிசிக்கிறார். கட்டணங்க நிறையங்க. அதெல்லாம் பெரிய வேலைங்க. அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து இன்னொரு 60 அடி உயர படி ஏறி பார்க்குற அனுமானம் ஒன்றுங்க. அது ரொம்ப கூட்டம் நெரிசல் பார்க்க முடியல. கீழிருந்து பார்த்தே சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோமுங்க. வந்து அந்த மதியம் என்னும் போல் வந்து அங்கே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோமுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 4 மணிக்கு எல்லா பொருட்களும் அதே பஸ் ஏறுறோம். இங்கிருந்து அலகாபாத் போனுடைய பஸ்ஸு சமையலாளுகள் எல்லாம் அங்கே ரெடியாக இருக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு காஃபி காலையில் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்புறம் திரும்ப அங்கிருந்து 4 மணிக்கு புறப்பட்டு எந்த இடமுங்க கயா போயிருப்பீங்க. கயா போகிறோமுங்க. கயாவில் வந்து தர்ப்பணமெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்களா? தர்ப்பணமெல்லாம் ஜம்முன்னு பண்ணி கொடுத்தாங்க. பூரா முன்னோர்கள் நம்மளுக்கு யார் நம்மளுக்கு வேண்டியவங்க மாமனார் மாமியார் தாய் தகப்பன் பாட்டை நம்ம மனைவியோடைய பாட்டை எல்லா பேர் தெரியாட்டியுமே மனுஷன் நினைச்சு நம்ம வீட்டில் இருக்கிற மாடு நாய் எல்லாம் அவங்க ஐயர் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாம் சொல்லி நம்ம வகையில் யார் இறந்தாங்க அவங்கள எல்லாம் சொல்லி நாங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு அங்கேயே எல்லாம் மாவு எல்லாம் கொடுக்குறாங்க. நம்மளே பிறஞ்சு கொடுத்து அதுக்கு 1000 600 இதெல்லாம் கட்டிங்க எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து திரும்ப ரூமுக்கு வர்றோம். எல்லாம் பஸ்லேயே தான் போகிறோம். ஒரு ரூமில் வந்து மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து 4 மணிக்கு கிளம்புறவங்க காசிக்கு. 4 மணிக்கு கிளம்புனால் திரும்ப நைட்டு 12 மணிக்கு கொண்டு போய் அங்கே விட்டுட்டாங்க காசியில். அங்கே அதே மாதிரி ரூம் போட்டுருக்குறாங்க மூலியமாகவே. அந்த ரூமில் போய் தங்கியிருந்து காலையில் நல்லா இருந்துச்சுங்களா? ரூம் ரொம்ப ஜம்முடுங்க. ஏசி போடலுக்கு ஏசி போட்டு கொடுத்துட்டாங்க. பாக்கி சாதாரண வேணா ஃபேனு 3 பேர்
அதெல்லாம் அவங்க பார்த்துக்குறாங்க. பணம் கட்டுறது பிடிக்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. போகிற வெந்தண்ணி ஒரு பைப்பில் வருது, பச்சை தண்ணி எல்லா லாட்ஜ்லேயும் அதே மாதிரி தான் இருங்க. நம்ம சௌகரியத்துக்கு ஜாலியாக குளிச்சுட்டு நம்ம அன்னைக்குங்கிலே கங்கையில் போய் குளிக்கணுன்னு எல்லாம் அங்கே நேரமே எந்திரிச்சு போயிடணுன்ட்டாங்க. நேரமே எந்திரிச்சு போனோம். கங்கையில் போய் போட்டில் அந்தப்புறம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்கறையில் போய் அங்கெல்லாம் ஒரு மனுஷன் நம்ம பாவ புண்ணியங்கெல்லாம் செஞ்சது அங்கே தர்ப்பணமெல்லாம் இல்லைங்க. பாவ புண்ணியம் செஞ்சதெல்லாம் ஐயர்கிட்ட சொல்கிறாங்க. நான் மனுஷன் நினச்சி குளிச்சுக்கிறேன். குளிச்சுட்டு போட்டில் ஏறினா அந்த அர்ஜுன மெய்யான கரைன்னு ஒன்று இருக்குதுங்க. அங்கெல்லாம் கரண்ட்டில் போவாமாங்க. அங்கே போய் அதையெல்லாம் பார்க்குற போட்டில் இருந்துகிட்டே பார்க்கணுங்க. பாக்கி 2-3 இடம் காமிச்சு அப்புறம் எல்லாம் அந்த ஏரியாவில் ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றளவு முக்கியப்பட்டவங்க எல்லாம் அங்கே கொண்டு வந்து எரிக்கிறாங்க. ரவும் போதில் அங்கே சவம் எரிஞ்சிட்டே இருக்கு. அதையெல்லாம் காமிக்கிறாங்க. தண்ணியில் இருந்துட்டு தான் பார்க்குறோங்க. பார்த்துட்டு வந்து நம்ம திரும்ப இங்கே ரூம் கூட்டிகிட்டு வர்றாங்க. இல்லை ஆட்டோவில் வர்றோம். ஆட்டோவில் வந்து ரூமில் வந்து காலை டிஃபனு மணி 10-11 ஆயிரம் சாப்பிட்டுட்டு எல்லாம் படுத்துக்கிறோம். ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். 11 மணி 3 மணிக்கு மேலே மணி 1 மணிக்கு சாப்பாடு டிஃபன் எல்லாம் கூப்பிடுறாங்க. போய் மதிய சாப்பாடு சாப்பிட்றான். மதிய சாப்பாடு சாப்பிடும்போது எல்லா பக்கமுமே வந்து ஸ்வீட்டு, வடை, பாயாசம், அப்படம் சாப்பாடு. நம்ம வீட்டை விட அது விருந்து சாப்பாடு மாதிரி ஒரு விசேஷத்தில் விருந்தில் சாப்பிட்றோமே அது போல் சாப்பாடு கொடுத்துட்றாங்க. சாப்பிட்டுட்டு திரும்ப நாம் படுத்துருக்குறோம். படுத்து ஒரு 3 மணிக்கு மேலே எல்லாம் புறப்படுறோமுங்க. புறப்பட்டு போய் விசாலாட்சி சாமி முதல்ல கும்பிட்றோமுங்க. விசாலாட்சி சாமி காமிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம அயோத்தி ராமர் இவர் காசியில் விஸ்வநாத சாமி கும்பிட போகிறோம். விஸ்வநாத சாமி போய் பார்த்து கும்பிட்டு அங்கேயே அன்னபூர்ண சாமி அதெல்லாம் பார்க்க வேண்டிய விசேஷங்கள்லாம் அங்கே பார்த்து முடிக்கிறோங்க. முடிச்சுட்டு திரும்ப வர்றோம். திரும்ப வந்து ரூமில் இருக்கிறோம். ரூமில் நைட் டிஃபன் சாப்பிட்டு படுத்துக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு பைரவர் கோயிலுக்கு போகிறாங்க. வேறு மற்ற 2 கோயிலுக்கு இருக்குதுங்க. அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் இருந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு மேலே 2-3 ஜீப்பு வருதுங்க. எல்லாம் அந்த ஜீப்பில் ஏறிக்கிறோம். ஏறி கொண்டு வந்து சிவன் 108 சிவன் ஒரு இடமுங்க. மறுபடியும் 2-3 பொன் தெய்வங்க இருக்கிறாங்க சாமியை. அங்கெல்லாம் வந்து கும்பிட்டுட்டுங்க. அங்கேருந்து 5 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வர்றோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயினில் எல்லாம் புக் பண்ணி வச்சிடுறாங்க. அதில் வந்து எல்லாம் ட்ரெயினில் வந்து சென்னை வந்து இறங்கி சென்னையிலேருந்து திருப்பூர் அவங்க ஊருக்கு அப்புறம் போகிறோம். அப்போ எத்தனை நாள் போய் வந்தீங்க? அதாவது வந்து நாங்கள் புறப்பட்டது 4ஆம் தேதி. திரும்ப அங்கே ஏறினு 11ஆம் தேதி நைட்டு ட்ரெயின் ஏறிட்டா திரும்ப வந்துட்டு இருக்கிறோம்ங்க. உங்களுக்கு சாமி தரிசனம் எல்லாம் நல்லா பிடிச்சிருங்களா? ரொம்ப சந்தோஷமா நல்லா நம்ம கும்பிட வேண்டிய தெய்வம் நம்ம நினைச்சு ரொம்ப நாளா எதிர்பார்த்த செய்வேன். இந்த டூர்ல வரங்காட்டி நான் கும்பிட முடிஞ்சு நான் கும்பிட்டு நம்ம மனசார நான் வந்துட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி எங்க கூட கலந்துட்டு எங்களுக்கு கன்னிமார் டூரிஸ்ட்டுமே சாமி மில்லுக்காரர் எனக்கு ஹெல்ப்புங்க. அவர் தான் சொல்லி அவர் மூலியமா நான் கூட வீட்டில் வர சந்தர்ப்பம் இல்லைன்னு இல்லை போகலாம்னாரு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. திருப்தி எங்க கூட பயணிச்சது உங்களுக்கு ரொம்ப திருப்திங்க. ரொம்ப திருப்தி. இல்லைன்னா நான் காசு எப்போ வரணும் அது சொல்ல முடியாது. நான் கூட பயந்து வரும்போது இங்கே வந்தால் ரொம்ப நல்ல பக்கத்துல இருந்து கும்பிட்ட மாதிரி வந்து 10 நாள் டூர் நல்லா இருந்துச்சு. சரி, எங்க கூட கலந்துட்டு உங்களை அனைவருக்கும் எங்களது நிறுவனத்தின் சார்பாக நன்றி. சந்தோஷம்.